வணக்கம். முதலீட்டாளர்களோட நம்பிக்கை பங்குச் சந்தையோட நிஜத்தையே மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? இது சும்மா ஒரு சைக்காலஜி விஷயம் மட்டுமில்ல, இது சந்தைகளையே இயக்குற ஒரு மறைமுகமான சக்தி. வாங்க, ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படிங்கிற இந்த ஆச்சரியமான கோட்பாட்டை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மார்க்கெட் எப்பவும் கரெக்ட். நிதி உலகத்துல இத ஒரு வேதவாக்கு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்தைகள் எப்பவுமே ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்னன்னு சரியா கணிச்சிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனா நிஜமாவே இந்த நம்பிக்கை 100க்கு 100 உண்மையா, இல்ல இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நாம பார்க்க தவறின ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஆரம்ப புள்ளி. சரி, முதல்ல சந்தையோட அந்த குருட்டு புள்ளி, அதாவது அதோட பிளைண்ட் ஸ்பாட் என்னன்னு பார்க்கலாம். சந்தைகள் சரியானதுங்கிற அந்த கருத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அது என்னன்னுதா இப்ப பார்க்க போறோம். பொதுவா நாம என்ன நினைப்போம், ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அதோட வருமானம், லாபம், இதெல்லாம் தான் அதோட ஸ்டாக் விலையை முடிவு பண்ணுதுன்னு. இது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. காரணம் ஒரு பக்கம், விளைவு இன்னொரு பக்கம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இது 2 வே ரோடா இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது ஸ்டாக் விலை ஏறுறதுனால கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸே மாறினா எப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்டாக் விலை ஏறுனா அந்த கம்பெனிக்கு ஈஸியா கடன் கிடைக்கும், அவங்களால புதுசா பிசினஸ்ல முதலீடு பண்ண முடியும். அப்ப பாருங்க, ஸ்டாக் விலைங்கிறது வெறும் விளைவு இல்ல, அதுவே ஒரு காரணமாவும் மாறுது இல்லையா? இந்த 2 வே ரோடுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ரிஃப்ளெக்சிவிட்டி. பிரபல இன்வெஸ்டர் ஜார்ஜ் சோரோஸ் சொன்ன இந்த கான்செப்ட் மார்க்கெட் பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே தலைகீழா மாத்த போகுது. பாருங்க, சோரோஸ் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட் விலைகள் எப்பவுமே ஒரு பக்க சார்பா, அதாவது பயஸ்டா தான் இருக்கும். இது ஓகே. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பயஸ், இந்த தப்பான பார்வை ஒரு கம்பெனியோட உண்மையான ஃபண்டமெண்டல்ஸே மாத்தி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்குங்கிறது தான். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரிஃப்ளெக்சிவிட்டிங்கிறது என்ன? அது ஒரு ஃபீட்பேக் லூப். ரொம்ப சிம்பிள். உங்க நம்பிக்கை நிஜத்தை மாத்துது, அந்த மாறின நிஜம் உங்க நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. ஒரு கண்ணாடிகள் நிறைஞ்ச ரூம்ல நிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க உருவத்தை பார்த்து நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, உங்களோட அந்த ரியாக்ஷனை பார்த்து உங்க உருவம் மாறும். இது ஒரு தொடர் விளைவு. இதே விளையாட்டு தான் மார்க்கெட்லயும் நடக்குது. சரி, இந்த ஃபீட்பேக் லூப் எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். 1, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நம்பிக்கை, ஒரு பயாஸ் உருவாகுது. 2, இந்த நம்பிக்கை ஸ்டாக் விலையை ஏத்த ஆரம்பிக்குது. 3, அந்த ஏறின ஸ்டாக் விலையால கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸே மாறுது, அதாவது அவங்களுக்கு ஈஸியா பணம் கிடைக்குது, பிசினஸ் வளருது. 4, இந்த வளர்ச்சி இன்வெஸ்டர்ஸோட ஆரம்ப நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துது. நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்லி இன்னும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு சுழற்சி. இந்த ஃபீட்பேக் லூப் வெறும் தியரி கிடையாது. நம்ம மார்க்கெட்ல பாக்குற பயங்கரமான ஏற்றங்கள், அதாவது பூம்ஸ், அப்புறம் அதல பாதாளத்துல தள்ளுற சரிவுகள், அதாவது பஸ்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இன்ஜினே இதுதான். ஒரு மார்க்கெட் பபிள், அதாவது ஒரு குமிழி, பொதுவா எப்படி உருவாகி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிக்கும், ஆனா பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் அதை கவனிக்க ஆரம்பிச்சதும் அந்த செல்ஃப் ரீன்ஃபோர்சிங் லூப், அந்த சுழற்சி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சரிவுகள் வந்தாலும் அந்த ட்ரெண்ட் தப்பிச்சு நின்னுடும். இப்போ நம்பிக்கை எங்கேயோ போயிடும், அதான் கிளைமேக்ஸ். இந்த இடத்துல நம்பிக்கைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கும். கடைசியா அந்த நம்பிக்கை ஒரு பொய்னு அம்பலமாகும் போது அந்த லூப் அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தி ஒரு பெரிய சரிவுக்கு வழிவகுக்கும். சரி, இந்த தியரி எல்லாம் ஓகே. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். 1960ஸ்க்கு போவோம். அப்போ மார்க்கெட்டே ஆட்டி படைச்ச காங்க்ளோமரேட் கம்பெனிகளோட கதையை பார்ப்போம். அப்போ ஒரு பெரிய தப்பான கருத்து மார்க்கெட் ஆண்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்த்தாங்க, இபிஎஸ், அதாவது ஒரு பங்குக்கான வருவாய் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எப்படி வந்தது? உண்மையாவே பிசினஸ் பண்ணி வந்ததா, இல்ல அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது மேஜிக் பண்ணி வந்ததான்லாம் அவங்க கவலைப்படல. இத சில புத்திசாலி கம்பெனிங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்த கம்பெனிங்கள வாங்கி பேப்பர்ல மட்டும் இபிஎஸ் வளர்ற மாதிரி ஒரு மேஜிக்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அக்விசிஷன் மேஜிக் எப்படி வேலை செஞ்சதுன்னு இங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட்ல அதிக மதிப்பு, அதாவது அதிக பிஇ ரேஷியோ இருக்குன்னு வச்சுப்போம். அது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட மதிப்பு அதிகமான ஸ்டாக்குகளை கொடுத்து அதை விட குறைவான மதிப்புள்ள, அதாவது குறைவான பிஇ உள்ள இன்னொரு கம்பெனியை வாங்குது. இப்போ 2 கம்பெனியும் ஒன்னு சேர்ந்ததும் கணக்குப்படி பார்த்தா புதுசா உருவான கம்பெனியோட ஒரு பங்குக்கான வருமானம், அதாவது இபிஎஸ், திடீர் 33% அதிகமாகுது. பாருங்க, இங்க புதுசா எந்த பிசினஸும் நடக்கல, ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா லாபம் வரல. இது பக்கா அக்கவுண்டிங் மேஜிக். ஆனா மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி மாதிரி தெரிஞ்சுது. இந்த மேஜிக் தான் அந்த ரிஃப்ளெக்சிவிட்டி லூப்ப பத்த வச்ச தீப்பொறி. இபிஎஸ் ஏறுதுன்னு பார்த்து ஸ்டாக் விலையை ஏத்துனாங்க. ஸ்டாக் விலை ஏறினதால அந்த கம்பெனிக்கு இன்னும் பெரிய கம்பெனிகளை வாங்குற சக்தி கிடைச்சது. அதனால இபிஎஸ் இன்னும் ஏறிச்சு. பாத்தீங்களா அந்த லூப்ப? இது ஒரு சுழக்காற்று மாதிரி கண்ட்ரோல மீறி வேகமா சுழல ஆரம்பிச்சது.
ஆனா எந்த ஒரு விளையாட்டுக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண அவங்க இன்னும் பிரம்மாண்டமான கம்பெனிகளை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கடைசியா சால்ஸ்டெயின்பர்க்னு ஒருத்தர் கெமிக்கல் பேங்க்குங்கிற ஒரு பெரிய பேங்கே வாங்க முயற்சி பண்ணப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் குறுக்க வந்து போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அந்த ஒரு நொடியில அந்த நம்பிக்கை பலூன் உடைஞ்சு சுக்குநூறா செதறிடுச்சு. அந்த சுழற்காற்று அப்படியே ரிவர்ஸ்ல அடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான பாடம் என்னன்னா, சந்தைகள் தங்களோட சொந்த யதார்த்தத்தையே உருவாக்கிக் கொள்ளுங்கிறது தான். இத 2 முக்கியமான விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். 1, மார்க்கெட் எப்பவுமே ஒரு நடுநிலையான நடுவர் கிடையாது, அதுக்கு எப்பவுமே ஒரு பக்கம் சாய்வு இருக்கும். 2, மார்க்கெட்ஸ் எதிர்காலத்தை சும்மா கணிக்கிறது மட்டும் இல்ல, அது அந்த எதிர்காலத்தையே உருவாக்கவும் செய்யுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பொருளாதாரம் சரியா போகுதுன்னு மார்க்கெட் நம்ப ஆரம்பிச்சா அந்த நம்பிக்கையே நிஜமான பொருளாதார சரிவுக்கு காரணமா மாறிடும். பயங்கரமா இருக்குல்ல? அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்கெட்டுங்கிறது உலகத்தை நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மட்டும் இல்ல, அது உலகத்தை வடிவமைக்கிற ஒரு சுத்தியல் மாதிரியும் வேலை செய்யுது. அது நிஜத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது இல்ல, அதுவே நிஜத்தை உருவாக்கவும் செய்யுது. இதுதான் ரிஃப்ளெக்சிவிட்டியோட மையமான கருத்து. சரி, இப்போ இந்த புது பார்வையோட உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு மார்க்கெட்ல இதே மாதிரியான ஒரு ஃபீட்பேக் லூப் எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த துறையில இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை நிஜத்தையே மாத்தி அமைச்சிட்டு இருக்கு? அது ஒரு புது பபுளை உருவாக்கிக்கிட்டு இருக்கா, இல்ல ஒரு பெரிய சரிவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.